சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த ஒரு வருட வேள்வியில நாம இப்போது கேட்டு ரசிக்க இருப்பது 9ஆம் திருமுறையோடு சேர்ந்து திரு அருட்பா. இசைப்பாவும் அருட்பாவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுடைய தேன் குரல்ல நம்மளுக்கு பாடி காட்டுவதற்காகவும் அதை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழிவு கொடுப்பதற்காகவும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் சிங்கப்பூரில் இருந்து சிவத்திருமதி விஜயலட்சுமி மோகன் அம்மா அவர்கள். அவர்களுடைய அந்த தேன் குரல்ல நாம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல மயங்கி இருக்கிறது என்பதை உண்மைதான். அம்மா அவர்கள் இன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை போல, அதாவது அவர்களே சீடியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் ஓதுவார் கச்சேரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குழந்தையுடைய ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். டக்குன்னு முதல்ல உட்காந்துட்டு அதை ரசிக்கும் போது திருமுறைகள்னா இப்படித்தான் ரசிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாகவே காமிப்பது போல தெரியும். பெருமான் அவர்கள் மூலமாக நமக்கு உட்காந்து இப்படி ரசி அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும். அம்மா அவர்களுடைய அந்த இனிமையான குரல் எத்தனையோ பேரை கவர்ந்த ஒரு காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல, பெருமானும் அதற்கு கட்டுண்டு கிடக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு கோயில்ல ஓதுவார்கள் இல்லாத கட்டம் வந்துச்சு அப்படின்னா பஞ்சபுராணம் பாடுவதற்கு அம்மாவிடம் விண்ணப்பம் செய்யக்கூடிய வழக்கத்தை இன்றும் நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி அந்தாதி அபிராமி அந்தாதியை ஒவ்வொரு மாதமும் இன்று வரை தொடர்ந்து, அதாவது ஊருக்கு போயிட்டேன் அதனால இந்த தடவை இந்த மாதம் இல்லை அப்படின்னு அம்மா கிட்ட இருந்து கேட்க முடியாது. அந்த தேதிக்கு ஏற்ப அவர்கள் ஊருக்கு போறத மாத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த அன்பும் பற்றும் கொண்டவர்கள் சைவத்தின் மேலும் திருமுறைகளின் மேலும் பாடல்களின் மேலும் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நமக்கு இசைப்பாவோடு அருட்பாவையும் அவர்களுடைய இனிமையான குரலில் நமக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறிவிச்சையும், நம சிவாயவே நானவில்தேத்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. எந்தே எம்பெருமான் அருளால் ஒரு அருமையான ஒப்பீடு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நம் தமர் ஊரன் நெறியாளருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, ஆனால் அதற்கு முன்னால் ஆண்டவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நமசிவாயவே ஞானமும் கல்வியும். திருவிசைப்பாவின் 13வது பாடல், அதாவது அவர் 13 பாடல்களை பாடியிருந்தார். என்னுடைய குருநாதர் எனக்கு 9 பாடல்கள் மட்டும் சொல்லி கொடுத்ததால் நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்புறம் பார்த்தால் அவர்கள் 13 பாடல் சொல்லி இருக்கிறார் என்று தெரிய வரும் பொழுது அவரிடம் கேட்டேன். ரொம்ப ஒரு புன்னகையோடு சொன்னார், மிச்ச 4 பாட்டுக்கு நீங்க டியூன் போட்டு பாடுங்க, நல்லாதான் இருக்கும் அப்படின்னார். அவங்க எங்க நாங்க எங்க, அவங்க எல்லாம் பெரிய அருளாளர்களா இருந்ததுனால ஓதுவா மூர்த்தியா பிறந்தாங்க. நாம பொழுதுபோக்குக்காக அதை பாடும்போது ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுல நல்ல ஒரு நிகழ்வு என்னன்னா, அதுக்காக நான் இந்த 13வது பாடல் நானே எனக்கு பிடித்த ஒரு ராகம், கர்நாடக தேவகாந்தாரி என்று சொல்வார்கள். அதற்கு வடநாட்டுல பீம்ப்ளாஸ் என்று சொல்வார்கள், ஆபேரி என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ராகம். அது மட்டுமல்ல, இது பன்முறையில் வராது. ஆனால் ஓதுவா மூர்த்திகளும் தமிழிசை வழங்குபவர்களும் இதை எப்படியாவது ஒரு புகுத்தி பாடுவது ஒரு மரபாக இருந்து வருகிறது. ஆகவே முதலில் அந்த பாட்டை பாடிவிட்டு அந்த பாட்டின் பொருள் ஓரளவு எல்லாருக்கும் இப்ப இங்கு நான் நடப்பதை பார்த்தா அனைவருமே நன்று கற்று அறிந்தவர்கள்,
கேட்பவர்களும் சில சமயம் தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது, என்னடா அது நமக்கு இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சேங்கிற ஒரு வியப்பு வரும். அந்த வகையிலே தெரிந்தவரையில் பொருள் சொல்லலாம். கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். ஆனால் ஆசை யாரை விட்டது என்பது போல திருமுறையிலே ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊன்றி படித்ததால் 4 வயதிலே தேவாரம் திருவாசகம் எல்லாம் கற்றுக்கொண்டாலும் அது குழந்தை பருவத்திலே ஏதோ பாப்பா பாப்பா கதை கேளுங்கிற மாதிரி இருந்தது. இப்பொழுது பார்க்கும் பொழுது சொல்லிய பாட்டின் பொருள் ஓரளவு புரிகிறது. இனி நான் என்னுடைய ஒழிவுக்குள் போகிறேன். எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவல் சீரடியார் அடினாய் செப்புரை அந்தமில்லானந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே. அப்பா அம்மா, பயாலஜிக்கல் ஃபாதர், அடாப்டட் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த காலத்துல எத்தனையோ சொல்கிறோம். ஆனால் பரனும் பறையும் தான் நம்முடைய முதல் கண் தோன்றிய பெற்றோர். அந்த சொல்லி முத்தாய்ப்பு வைக்கிறார் அவர். எந்தை என்றால் என் தந்தை, என் தாய், பிறகு சுற்றம், முற்றும் எமக்கு அமுதாம். அமுது என்றால் வாழ்க்கையிலே அது நிலையானது. இறைவன் நமக்கு அமுதளித்தால் அவன் நஞ்சை உண்டாலும் நமக்கு அமுதளிப்பான். அப்படிப்பட்ட எம்பிரானால் நாம் சாகா வரம் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு அடியாரை பற்றித்தான் இன்று நாம் சிந்தை செய்ய இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுது எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியாரை சேந்தன் அடியாருக்கு அடியாராக இருக்கிறார். அந்தமில் ஆனந்த சேந்தன். எப்படி இந்த அந்தமில் ஆனந்தம்? திருவிடைக்கழியிலே முருகனை பாடினார், திருப்பல்லாண்டிலே சிவனை பாடினார். ஆனந்தம் உள்ளே புகுந்தது. ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவர். இந்த உயிர் மேல் இருக்கும் ஆசை பிரிய வேண்டும், உடல் மேல் இருக்கும் ஆசை பிரிய வேண்டும். இது இரண்டும் கலந்தால் சேர்ந்தால் இறைவனிடம் போய்விடலாம் என்று பல்லாண்டு கூறினார். இந்த பாட்டு 13வது பாடல். திருமுறையிலே இப்படி பாடி இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஆளுடைய பிள்ளையார் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றதுள்ளம் ஆயமாய காய வாழ்வில் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமேய நஞ்சுகின்றேன் வலிவலோ மேயவனே. தாயும் நீயே தந்தை நீயே என்று சொல்லிவிட்டார். அவருடைய 16 ஆண்டு காலத்திலே அவரை பெற்றெடுத்த தந்தை சிவபாதையர் இருதயர் இருந்தும் கூட என்னுடைய தந்தையும் தாயும் சிவன்தான் என்று சொன்னவர் அவர். நாவுக்கரசர் இன்னும் ஒரு படி மேலே போய்
அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் உள்ளம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. இப்படி அப்பனும் நீ அம்மையும் நீண்டு அவர்களும் இந்த எந்தை எந்தாய்க்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள். என்னுடைய ஊர் என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்ளும் திருப்பாண்டி கொடுமுடியிலே நம் தமர் ஊரன் நம்பியாரூரர் ஒரு அழகான நமசிவாய பதிகம் பாடினார். 3 பேர்களுமே நமசிவாய பதிகம் பாடினார்கள். இதிலே அவர் பாடின பாட்டு எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி கல்லை உந்தி வளம் பொழியதெழி காவிரி அதன் வங்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரிற் பாண்டி கொடுமுடி வல்லவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே. இது என் தாயார் சொல்லி கொடுத்தது. ஓதுவார் ஐயா சொன்னார், பழம்பஞ்சுரத்தில் பாடுங்கள் அம்மா, அது இன்னும் சிறப்பாக வரும் என்று. எல்லையில் புகழ் எம்பிரார் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை ஊந்தி வளம் பொழியதெழி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி வல்லவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே. எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என்று அவரும் சொல்லிவிட்டார். இங்கே இப்படி எல்லாரும் பாடினார்களே, நம்முடைய மணிவாசகர் என்ன சொன்னார் என்று பார்த்தால், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. முழு பாடலையும் சொல்லவில்லை, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இங்க வேண்டியது இந்த எல்லாரும் இறைவனை எந்தை எம்பிரான் என்று இவர்களின் அடியொற்றி வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவனன்றோ என்று கூறி தரணியையும் தமிழகத்தையும் வாழ வைக்க வந்த ஒரு மகாத்மா வள்ளலார். வள்ளலாருடைய வாழ்க்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 7 திருமுறைகளை அவர் அருளியிருக்கிறார். 9 வயதிலே பொறுமையுடன் எனது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடிய பாட்டுக்கு ஆரம்பம் போட்டது பிள்ளையார் சுழி போட்டது. அவர் பள்ளியில் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் வேண்டாம் என்று வந்ததை அந்த ராமலிங்கம் என்ற சிறுவன் விரும்பவில்லை. கந்த கோட்டத்துக்கு போவார். அங்கு
ஒருமையுடன் உனது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். இங்கே சேந்தரார் சொல்லார்லவா, அடியாரின் அடியார் நான் என்பது போல உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் 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 என்று வேண்டும் பாடினார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட பொழுதும் தருவோய் நீ என்று மாணிக்க வாசகர் சொன்னார். இவர் கேட்டு வாங்கினார். ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறேன். அழகழகான தலைப்பை அவரே கொடுத்திருக்கிறார் அவருடைய பாடல்களுக்கு. உள்ளே போகும் பொழுது இத்தனை நாள் இப்படி பண்ணவில்லையே என்று தோன்றியது. அதற்கு இன்னொரு காரணம், தொகுப்பான ஒரு நூலை வைத்திருந்தேனே தவிர முழு நூலும் கிடைக்கவில்லை. அண்மையில் அது கிடைத்தது. அதற்கு பிறகுதான் சிவத்திரு லாவண்யா அவர்களிடம் ஏன் அருட்பாவையும் இதையும் ஒப்பிடக்கூடாது என்று கேட்டேன். தாராளமாக செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தார். திருவருள் வேட்கை, அதாவது அருளை வேண்டி இவர் இறைவனிடம் யாசிக்கிறார். அதிலே ஒரு அருமையான பாடல். தாய்க்கும் இனிதாகவும் தாழ்மலரை ஏத்தாது நாய்க்கும் கடையாய் நலிகின்றேன் ஆயிடினும் வாய்க்கும் உந்தன் சந்நிதிக்கள் வந்து வந்து வாடுகின்றேன் தூய் குமரன் தந்தாய் என் சோர்வறிந்து தீராயோ. முதலிலே தாய்க்கும் இனிதாகும் உன் தாழ், அந்த தாழ்வலரை ஏத்தாது நாய்க்கும் கடையாக நலிகின்றேன் என்கிறார். இவர் ஏத்தினதால் தான் இறைவன் அவருக்கு இப்படி ஒரு பதம் கொடுத்தான். ஆனால் எப்பொழுதுமே அருளாளர்கள் தங்களை தாழ்த்தி சொல்வது ஒரு மரபு. நாய் தவிசி இட்டாய் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். வாய்க்கும் உந்தன் சந்நிதிக்கண் வந்து வந்து வாடுகின்றேன். இங்கே ஒரு வைக்கிறார் ஒரு சின்ன கொடி. தூய் குமரன் தந்தாய், அங்கே தாய் என்று சொன்னவர் எந்தை எந்தாய் என்பது போல தூய குமரன், குமரன் எல்லாருக்கும் அருள் புரிவான் அல்லவா. ஏனென்றால் முதல் திருமுறை பாடல்களில் வள்ளலாருடைய பாடல்களை பார்த்தால் கந்தக்கோட்டது முருகனையும் திருத்தணிகை முருகனையும் நிறைய பாடியிருக்கிறார். அதனாலதான் தூய் குமரன் தந்தாய் என் சோர்வறிந்து தீராயோ என்று கேட்டார். இது முதலிலே வள்ளலார். வள்ளலார் பாடிய அத்தனை பாடல்கள் பார்த்தால் 5817 பாடல்கள். அவர் வாழ்ந்த காலம் 51 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 9 வயதுக்கு மேல்தான் பாட ஆரம்பித்தார். இவை 6 திருமுறைகளாக, பிறகு உரைநடையில் ஏராளமாக சமரச சன்மார்க்க நூல்கள் வந்துள்ளன. மனிதராக பிறந்து மனிதர்களிடையே உலவினார். ஆனால் அவர் ஒரு மாமனிதர். அந்த தண்டையார்பேட்டை என்ற ஒரு பகுதியிலே ஒரு அவதூதர், அதாவது நிர்வாண சாமியார் உட்கார்ந்து போகும் வருபவர்கள் எல்லாம் பார்த்து, அதோ அங்க ஒரு நாய் போகிறது, அங்க ஒரு பன்றி போகிறது, அங்க ஒரு குதிரை போகிறது, அங்க ஒரு ஆடு போகிறது என்று மனிதர்களை இவர்களுக்குள்ளே இருக்க குணநலங்களை சொல்லி விமர்சிப்பார். வள்ளலார் அந்த பக்கம் ஒட்டி ஒரு கோவிலுக்கு போய்விட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதர் போகிறார் என்று கீழே விழுந்து கூப்பிட்டாராம். வள்ளலார் சொன்னார், உடை இல்லாமல் இங்கே இருக்காதீர்கள், கல்லெறிவார்கள், வேறு இடத்திலே போய் அமைதியாக உட்காருங்கள், ஆண்டவன் கொடுத்த பிறவியைத்தான் அவரவர் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி, அப்படி மாமனிதர் போகிறார் என்று ஒரு சான்று வாங்கிய வள்ளலார் என்ன செய்தார் என்றால், அவருடைய காலத்திலே பசி. சின்ன வயதிலே மணிமேகலை எல்லாம் பாடப்பகுதி அதெல்லாம் நிறைய டப்பா அடிச்சிருக்கிறேன். மணிமேகலையிடம் அந்த அமுதசுரபி என்ற பாத்திரம் வருகிறது. ஆனால் யாராவது அதிலே சாப்பாடு போட வேண்டும். ஆதிரை என்ற ஒரு பத்தினி பெண்ணிடம் போய் உணவு கேள் என்று அவளுக்கு மணிமேகலா தெய்வம் கட்டளை இடுகிறது.
அதிலே வருகிறது ஒரு பாட்டு. குடி பிறப்பழிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நாணது களையும் மானெழி சிதைக்கும் பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பிணி என்னும் பாவி அது தீர்த்தோர் இசைச்சொல் அளவைக்கு என்னா நிமிராது என்று சொல்லி, பாரகம் அடங்கலும் பசுப்பிணி அருக என்று ஆதிரை இட்டனள் ஆருயிர் மருந்து என்று வரும். ரொம்ப பிடித்த பகுதி. அப்பெல்லாம் அதெல்லாம் போட்டு மனப்பாடம் பண்ணி, பசியா இருந்தா இப்படி எல்லாம் இருக்கும் என்று யோசித்த காலம். எங்களுக்கு ஊடகங்களின் பாதிப்பு இல்லாதனால் புத்தகங்களும் இந்த மாதிரி பெரிய நூல்களும் தான். போய் நூலகத்துக்கு போய் இந்த மாதிரி 50 காப்பி எல்லாம் பார்த்து, வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாத்தையும், நான் இருந்தா அது கூட பேசிருப்போம்னு நினைக்கிறேன், எல்லாத்தோடையும் இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நமக்கு இத்தனை விஷயம் தெரிய வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்ற சந்தோஷம். அந்த காலத்திலேயே அவர்கள் அன்னச்சத்திரம் வைத்து சாப்பாடெல்லாம் போட்டார்கள். வள்ளலார் அமைத்த சத்திய தர்மசாலையில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக அணையாமல் அந்த விளக்கு எரிவது போல அடுப்பும் எரிகிறது. வந்தவருக்கெல்லாம் சாப்பாடு, 5000 பேருக்கு குறையாமல் ஒரு தடவை சாப்பிடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வள்ளலார், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் திருமுறையிலே ஆழங்கால் கண்டவர். அதனால்தான் இந்த உண்மையாகவே இந்த திருப்பல்லாண்டுக்கு அவரை போன்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கிடையாது என்பது என் தாழ்மையான தனிப்பட்ட கருத்து. ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசக வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுஞ்சுவை தீங்கனி கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. உடல் வளமும் உள்ள வளமும் பெற்றிருந்த காலம். அதனால் நல்ல கருப்பஞ்சாற்றினிலே தேனை கலந்து பாலை கலந்து செழுஞ்சுவை தீங்கனியை கலந்து அதை குடித்தால் அது ஊனிலே கலக்கும், உயிரிலே கலக்கும், உவட்டாமல் இனிக்கும், திகட்டாது. அது எப்படி, எந்த ஓமை சொல்லலாம்? வான் கலந்த மாணிக்க வாசக உன் திருவாசகம், இதை நான் கலந்து பொருள் உணர்ந்து பாடியிருக்கிறார் வள்ளலார். ஏன் இந்த மாணிக்க வாசகருக்கு மேல் அவர் அப்படி ஒரு அன்பு வந்தது? அடியார் அல்லவா மாணிக்க வாசகர், இறைவனிடமே ஒரு உபதேசம் பெற்றவர். அருட்பத்து என்பது நம்முடைய திருவாசகத்திலே ஒரு பகுதி. அதில் ஒரு அழகானவர். அந்த சோதிதான் பிற்காலத்திலே வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா வாக்கியத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். சோதியே சுடரே சூழ்மொழி விளக்கே சுரி குழல் பனை முலை மடந்தை ஆதியே பரனே பால் கொண்டு நீட்டாய் பங்கயத்தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குறுந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதிந்துவே என்று அருளாயே. வான் கலந்த மாணிக்க வாசகருடைய பாடல் அது. அருட்பத்திலே அருள வேண்டும் என்கிறார். அடியேன் உன்னை ஆதரித்து அழைத்தால் என்று கேட்கிறேன். அந்த ஆதரித்து என்ற வார்த்தை இப்பொழுது வழங்கும் பொருளுக்கு மாறாக வழங்கி வந்தது.
சோதியே என்கிறார், அந்த சோதியில் சுடரே என்கிறார், அந்த சுடர் சூழ் ஒளி விளக்கே என்கிறார். தனியாக சொல்லவில்லை, சக்தியான அருள் பக்கத்திலே இருக்கிறது. சுரி குழல் பனைமுலை மடந்தை பாதியே என்று சொல்லிவிட்டு பரன், எல்லாருக்கும் தந்தை என்று சொன்னேன், அந்த பரன் அவர். பால்கொள் வெந்நீற்றாய், இறைவனுடைய அடையாளம் இந்த பால் போன்ற வெந்நீர். பனித்த சடையும் பால் போல் வெந்நீரும் என்று சொல்லி அப்பர் சொன்னது போல. பங்கையத்து அயனும் மாலும், அதாவது அறிவாலும் செல்வ செருக்காலும் இறைவனை அடைய முடியாது. பக்தி ஒன்றே பண்ணத்தக்கது. நிறைய படிக்கலாம், கரை கண்டு விட்டேன் என்று சொல்லலாம், ஆனால் நிறைய குட்டும் விழும். அது அறிவல்ல. கடவுளிடம் போய் சரணாகதி அடைய வேண்டும். பின்னாளிலே வள்ளலாருடைய பாடல்களிலே பார்க்கும்போது திருவடி சரணம் என்றே ஒரு பகுதி எழுதியிருக்கிறார். ஆதியே அடியே ஆதரித்து அழைத்தால், அவர் நிறைமலர் குருந்தம் மரத்தின் அடியிலே இருந்து இவருக்கு உபதேசம் செய்த கதையும் சொல்கிறது. அப்பொழுது சோதி வடிவாக இறைவனை கண்டு அருட்பெருஞ்சோதி என்று சொன்னவர் கந்த கோட்ட மணிமாலை தொடங்கி குடும்பகோரம் வரை, குடும்பகோரம் என்பது வாழ்க்கையிலே இருக்கிற நெறி. வள்ளலார் ஒரு துறவி திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய அக்கா மகள் தனக்கோடி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு திருவாசு உபதேசம் செய்து, எனக்கும் உனக்கும் சரிவராது இல்லற வாழ்க்கை என்று சொல்லி அந்த அம்மையார் இறந்த பொழுது தன்னுடைய மேலாடையை கொடுத்து போர்க்க சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு துறவி. அந்த அம்மையாருக்கு தான் செய்யும் கடைசி கடமை அதுதான் என்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு வள்ளலார் முருகனை பாடியிருக்கிறார், சிவபெருமானை பாடியிருக்கிறார், பல வடிவங்களில் தரிசனை செய்து சிவபெருமான் மூர்த்தங்களை பாடியிருக்கிறார். அவற்றையெல்லாம் பின்னால் சொல்கிறேன். ஏனென்றால் நான் இந்த சேந்தனாருக்கு அவர் என்ன சொன்னாரோ, எந்தை எந்தாய் என் சுற்றம் என் எல்லாம் எனக்கு என்றென்றும் எம்பிரான் என்று சொன்னார் அல்லவா. வள்ளல் பெருமான் அதை எப்படி தன்னுடைய பாடல்களை கொண்டு வந்தார் என்பது என்னுடைய நோக்கம். அம்பிகையை பாடியிருக்கிறார், விநாயகரை பாடியிருக்கிறார், திருமாலின் அவதாரமான ராமனரை பாடி ராமநாம சங்கீர்த்தனம் செய்திருக்கிறார். கடைசியிலேயே அருப்பா சுத்த சமரச சன்மார்க்கம். கடலிலே மூழ்கி முத்து எடுக்கலாம். கடல் முழுதும் முத்தும் மணியும் பவழமும் மாணிக்கமும் இன்ன பிற ரத்தினங்களும் இருந்தால் கடல் தண்ணியே இல்லை, இதுதான் இருக்கிறது என்றால் எவ்வளவு உவப்பாக இருக்கும். ஆனால் அத்தனையும் நாம் எடுக்க முடியாது என்றால் வாழ்நாளும் போதாது. இன்னும் நிறைய படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், படித்ததை ரீடைன் என்று சொல்வாங்களே, அந்த மாதிரி ரிட்ரீவல் செய்யலாமே தவிர ரீடைன் செய்ய முடியாது என்று என்னுடைய ஆங்கில ஆசிரியர் சொல்லுவார். அதுபோல இந்த தேடி பிடித்து எனக்கு ரொம்ப பிடித்தது கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேல். ஆனால் சுருக்கிவிட்டேன். தெரிந்ததை பூரா சொன்னாலும் சுவையாக சொல்ல வேண்டும். அதற்கென்று பேச்சாளர் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தது கொஞ்சம் பாட கொஞ்சம் பேச, அவ்வளவுதான். எந்தை எந்தாய் சுற்றம் என்று திருப்பி திருப்பி சொல்கிறோம். திருவலிதாயம் என்று சென்னைக்கு பக்கத்திலே ஒரு ஊர். வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே அவர் பக்கத்தில் இருந்த எல்லா ஊருக்கும் சென்றார். இந்த திருவலிதாயம் பாடி என்று இப்போது அழைக்கப்படுகிறது. கோவில் இப்போது அந்த நீர்த்தேக்கம் ஏதோ கட்டிவிட்டு அதனால அந்த கோவிலை அப்படியே பெயர்த்து அங்கு கட்டிவிட்டதாகவும், சமயக்குறவர்கள் பாடிய அந்த இடம் அல்ல என்றும் சொல்வார்கள். எது எப்படி இருந்தால் என்ன, திருவலிதாயம் அங்கே அருமையாக பாடுகிறார். சிந்தை நின்ற சிவானந்த செல்வமே, எந்த ஏயமையாட்கொண்ட தெய்வமே, தந்தையே வலிதாய தலைவனி, கந்தை சுற்றும் கணக்கது என் கொலோ. கடவுளை பார்க்கிறார். சுவாமி புலியதலாடை போத்திருப்பார், இல்லாது ஏதாவது. இவர் திருவலிதாயம் போன அந்த சமயத்தில்
இறைவனுக்கு ஒழுங்காக துணி கூட போடவில்லை, கந்தை சுட்டி இருக்கேன்னு கோவணாண்டிதான் அவர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்த கடவுளை பார்த்து இவர் கண் கசிகிறது. ஒரு குழந்தை தகப்பனாரை பார்த்து அவர் நன்றாக உடையணியாவிட்டால் பார்க்கும் அல்லவா, அது போல கேட்கிறார். சிந்தை நின்ற சிவானந்த செல்வமே, எந்த ஏமையாட்கொண்ட தெய்வமே, தந்தையே, ஏன் எந்தை என்று சொல்லிவிட்டு தந்தையே என்று சொல்ல வேண்டும்? சில சமயம் நமக்கு மனசுல இருப்பதை திருப்பி சொல்ல முடியாது. மொழி குழற அழுதழுதுன்னு என்று அருணகிரிநாதர் சொல்வார். வாயில் வார்த்தைகள் வராது, சொன்னதை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லுவோமானால் அதிலே உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். வலிதாய தலைவர், திருவலிதாயத்தில் இருக்கும் தலைவா, ஏன் கந்தை சுற்றும் கணக்கது என்கொலோ என்கிறார். இப்படியே வலிதாயத்திலிருந்து வட திருமுல்லை வாயில் வருகிறார். தென் திரு முல்லை வாயில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது, அந்த பக்கத்திலே. இது வட திருமுல்லை வாயிலும் சென்னையை அடுத்து அழகான மாசிலாமணி ஈசர், இறைவனுடைய பெயர் மாசிலாமணி ஈசர், அம்மை கொடி இடைநாய், முன்பே சொல்லி இருக்கிறேன். இதிலே ஒரு அருமையான திருவருட்பா பாடி இருக்கிறார். இந்த பாடல் எனக்கு என்னுடைய ஆசிரியர் யாழ்ப்பாணம் ஏ.கே. கருணாகரன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. அமரர் ஆகிவிட்டார் சென்ற வருடம். அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனின இனிக்கும் திருவருட்கடலே, தேனின இனிக்கும் திருவருட்கடலே, தெள்ளிய அமுதமே சிவமே, தேனின இனிக்கும் திருவருட்கடலே, வானின நீர்க்கும் தெய்வமே, வானின நீர்க்கும் தெய்வமே, முல்லை வாயில் வாழ் மாசிலா மணியே, தேனின இனிக்கும் திருவருட்கடலே. இங்கே தெள்ளிய அமுதமே என்று சொன்னார். அவருடைய அந்த அமுதத்தை ஒப்பிடுங்கள். ஊனென நின்ற உணர்விலேன் எனினும், முன் என நின்ற உணர்விலேன் எனினும், உன் திரு கோயில் வந்தடைந்தால் ஏனென கேளா திருந்தனையா, ஏனென கேளா விருந்தனையா, இதுவும் திருவருள் கியல்போ, தேனின இனிக்கும் திருவருட்கடலே. மாசிலாமணி ஈசிரிடம் சென்று தந்தையிடம் குழந்தை முறையிடும் வகையில் அமைந்து அருமையாக பாடியிருக்கிறார். எனக்கு இதை கேட்கும் பொழுது, பாடும்போது கண்ணிலே நீர் வரும். இங்கே மாசிலாமணி ஈசரையும் திருத்தில்லையில் நடமாடும் நடராசரையும் பொருத்தி பார்க்கிறார். அருளாளர்கள் சொல்வார்கள், கோவிலுக்கு போனால் அந்த கோவில் உள்ள கருவறையில் உள்ள இறைவனை நன்றாக உற்று நோக்கி உள்ளத்திலே வாங்கி கொள்ளுங்கள். இன்னொரு கோவிலை போனால் இந்த சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். வள்ளலார் செய்திருக்கிறார். 5 வயதிலே தில்லை நடராஜ பெருமானை தன் தாயின் கையிலிருந்து பார்த்து சிரித்ததாக ஒரு வரலாறு. அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர், இந்த குழந்தை ஞான குழந்தை பெரிதாக வரும் பொழுது அவன் இறைவன் புகழ் பாடுவான் என்று சொன்னதாக வரலாறு. இப்பொழுது இவர் பாடுகிறார். அப்பருக்கு ஒரு தில்லையிலே அப்பர் ஒரு பாடல் பாடினார். ஒன்றியிருந்து நினைமின்கள் உன் தம
மனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தார் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்று வந்தாய் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நாம் போவதற்கு முன் இறைவன் கூப்பிடுவான். இதை முன்னேலே சொல்லி இருக்கிறேன். இங்கு வள்ளலார் அதை பற்றி யோசித்திருப்பார். நன்று வந்தருளும் நம்பனே யார்க்கும் நல்லவனே திருத்தில்லை மன்று வந்தாடும் வள்ளலே முல்லை வாயில் வாழ் மாசிலாமணியே துன்று நின்னடியை துதித்திடேனினும் தொண்டனேன் கோயில் வந்தடைந்தால் என்று வந்தாய் என்றொரு சொல்லும் சொல்லி இருப்பதும் சொல்லாது இருப்பதும் திருவருட்கு இயல்போ. அப்பரை அப்படியே அடியொற்றி இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் நகாசு வேலை அவருடையது. ஒரு தங்க கட்டி இவர் அதை ஆபரணமாக்கி இருக்கிறார். நன்று வந்து அருளும் நம்பனே. இறைவன் நமக்கு அருள் பண்ணும்போது நல்லவனாதான் வருகிறார். அசுரனுக்கு கூட அவனுக்கு அறக்கருணை மரக்கருணை என்ற இரண்டிலே மரக்கருணை காட்டி இருக்கிறார். யாருக்கும் நல்லவன். திருத்தில்லை மன்று வந்தாடும் வள்ளல் முல்லை வாயில் மாசிலாமணி ஈஸ்வராக இருக்கிறார். அப்பா, நான் எப்பொழுதும் உன்னுடைய திருவடியை துதிக்காவிட்டாலும் கோவிலுக்கு வந்திருக்கிறேனே தொண்டன் என்று சொன்னால் நான் வந்திருக்கேன், நீ என்ன பாருன்னு சொல்லும் பொழுது என்று வந்தாய் என்றொரு சொல்லும் சொல்லாது இருப்பது உன் திருவருட்கு இயல்போ என்கிறார். சுவாமி இவர் சும்மா எப்படி இருந்தாலும் அவர் எப்ப வந்தேன்னு கேட்கணும். அதுதான் அடியார் இறைவனிடம் எதிர்பார்க்கும் ஒரு வேண்டுகோள், விண்ணப்பம் என்று சொல்லலாம். தாயின் மேவிய தற்பரமே முல்லை வாயின் மேவிய மாமணியே உந்தன் கோயின் மேவினின் கோமலர்த்தாள் தொழா தேயின் மேவியிருந்தனன் என்னையே. கோவில் மேவி நின் கோயில் கோமலத்தால் தொழாதே இன்மேவி இருந்தனன் என்னையே. உள்ளுக்குள்ள தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரே தவிர சாமியை நினைக்கல. அது மனிதர்களுடைய இயல்பு. இப்பொழுது ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், போட்டோ எடுக்கிறாங்க, நம்ம போட்டோ அதுல விழுதான்னு பார்ப்போம். அப்புறம் பின்னால் அது எங்கேயாவது யூடியூப் இதுலயா போட்டா என்னை மறைச்சிட்டான், அவன் எடிட் பண்ணிட்டான், ஏதாவது குறை சொல்லுவோம். இது மனித இயல்பை இவர் அழகா சொல்கிறார். தாயின் மேவிய தற்பரமே, இந்த தாயாக இருக்கிறார் என்று திருப்பி திருப்பி சொல்கிறோம் அல்லவா. இந்த தாயின் மேவிய தற்பரமே முல்லை வாயின் மேவிய மாமணியே உந்தன் கோவில் மேவி நின் கோமல தாழ் தொழாதே நான் என்னை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். இருந்தாலும் நீ என்னை காப்பாற்ற வேண்டும். இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. ஒரு தாய் எந்த வேலை செய்தாலும் குழந்தை எங்க ஓடி ஈடி போகிறதா என்று பார்த்து கொண்டிருப்பார். குழந்தை விளையாடி கொண்டே இருக்கும் பொழுதே பசியோ வேறு ஏதோ இயற்கை உபாதையோ வந்தால் உடனே தாயை நினைத்து கொண்டு ஓடி வரும். வள்ளலார் இறைவனை முதலில் தான் நினைக்கவில்லையாம், ஆனால் இறைவன் நினைத்து கொண்டு இருக்க வேண்டுமா. அதுதான் தாயின் இயல்பு. இப்படிப்பட்ட அந்த ஒரு இயல்பை பாடும் பொழுது, தாயாக கூப்பிடுவது உன்னை, நான் என்னை நினைந்தாலும் நீ என்னைத்தான் நினைக்க வேண்டும். நான் என்னை நினைப்பது என்னுடைய குற்றம்.
அடியேனாகிய என்னை நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அவர் சொல்வாரே, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்பதை போல. அடியார்களில் முதலில் எண்ணத்தக்கவர்களாக ஆளுடைய பிள்ளையை சொல்கிறோம் என்றால் 3 வயதிலேயே ஞானப்பால் உண்டவர். அமுத வாகீசரை அடுத்து சொல்கிறோம். அண்ணலால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட வன்றொண்டரே பின் சொல்கிறோம். வள்ளலார் இவர்கள் 3 பேர் மீதும் சரியான அன்பு கொண்டவர். என்னால் ஆண்டவனுடைய அடியார்கள் என்பதால் தானும் அவர் போல ஆக வேண்டும் என்ற ஆவல். அதனால் சொல்கிறார், வாயு வேகமாக மனோவேகமாக இந்த மாசிலாமணி ஈசரை விட்டுவிட்டு வட திரு முல்லை வாயிலை விட்டுவிட்டு திரு ஒற்றியூர் போகிறார். கள்ளமற்ற மாக்கரசும் புத்திரரும் கழிக்கவே படிக்காசு அளித்து அருளோ வள்ளல் என்றுமை வந்தடைந்தேற்றால் வாய் திறந்தொரு வார்த்தையும் சொல்லீர் எள்ளரும் புகழ்த்தியாகர் என்றொரு பேர் ஏன் கொண்டீர் இறப்போர்க்கு இடவன்றோ உள்ளம் இங்கறிவீர் எனையாழ்வீர் ஓங்கு சீரொற்றி ஊருடையீரே. நிந்தாஸ்துதி என்று சொல்வார்கள். வாழ்ந்து போதீரேன் என் நம்பியார் சொன்னது போல கள்ளமற்ற வாக்குக்கு அரசானவர் திருநாவுக்கரசர். புத்திரர் என்றால் ஆளுடைய பிள்ளை. கழிக்கவே படிக்காசு அளித்த கொடுத்தீர்களே, அவர்களுக்கு காசு கொடுத்தார். திருவிழிமிழலிலே பஞ்சம் வந்த பொழுது. அப்பொழுது வள்ளல் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய வந்தேன். வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கிறீர்கள். எதற்கு உங்களுக்கு தியாகர் என்று பெயர்? ஒற்றியூர் பெருமானுக்கு தியாகர் என்றும் பெயர், ஒற்றி தியாகர் என்றும் படம் பக்கநாதர் என்றும் 2 பெயர்கள் சொல்கிறார். உள்ளம் இங்கு அறிவீர் என ஆழ்வீர் ஓங்கு சீர் ஒற்றி ஊருடையூரே என்று. இது பார்த்தால் இது அவங்க 2 பேரையும் ஒரே பாட்டுல போட்டார். அடுத்து இவர் நம்பியாரை பாடுகிறார். அண்மையாகும் சுந்தரர் கன்று கச்சூரால கோயிலில் சோரிரந்தளித்த வன்மை கேட்டிங்கு வந்தடைந்தேற்றால் வாய் திறந்தொரு வார்த்தையும் சொல்லீர் திண்மை சேர் திருமால் விடை ஊர்வீர் தேவரீருக்கு சிறுமையும் உண்டோ உண்மையான உமை அன்றி மற்றொரு ஒன்று அறியேன் ஓங்கு சீர் ஒற்றி ஊருடையீரே. பக்கத்திலே கச்சூர் ஆலக்கோயில் இருக்கிறது. பசியோடு வருகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். பசியை பார்த்து இவருக்கு பொறுக்கவில்லை சிவபெருமானுக்கு. நான் தானே இவனை கூட்டிக் கொண்டு வந்தேன், பசியால் கஷ்டப்படுகிறானே என்று சொல்லி திருப்பைநீலியிலே அப்பருக்கு பொதிசோறு கொடுத்தது போல இவருக்கு வீடுதோறும் அந்தனர் தெருவிலே போய் உணவு வாங்கி கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கிறார். அப்படியெல்லாம் அந்த வன்மை செய்தீர்களே ஐயா, அதை கேட்டு இங்கே வந்து நின்றால் வாய் திறக்காமல் இருக்கிறீரே ஐயா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு மால் விடை, திருமாலே உங்களுக்கு வாகனமாக வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சிறுமை? ஏனென்றால் அவர் திருமகளின் கணவர், செல்வத்துக்கு அதிபதி. அவரே உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறேன் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சிறுமையும் இல்லையே, எனக்கு ஏன் நீங்கள் அருளாமல் இருக்கிறீர் என்று இந்த திருவொற்றியூரிலே அப்படி அருமையாக பாடுகிறார். ஒவ்வொரு பாட்டிலும் வாய் திறந்து வார்த்தை சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டால், சரிப்பா நான் பேசிடுறேன்னு கடவுளே சொல்ல மாதிரி இருக்கிறது. கடவுள் ஏன் பேசவில்லை? சுந்தரருக்காக நிறைய அடிபட்டு விட்டார், அதனால வாயை திறக்கல என்று என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார்.
துளிக்கும் கண்ணுடன் சோர்வுற நெஞ்சம் தோன்றவே உமை துணையென நம்பி வழிக்குள் பஞ்சனையேனை அடைந்தேற்றால் வாழ்த்திறந்தொரு வார்த்தையும் சொல்லி அளிக்கும் தன்மையீர் வாழ்த்தி வாழ்த்திவன இருக்க அடியேனே அலைகின்றது அழகோ ஒளிக்கும் தன்மைதான் உனக்கும் உண்டேயோ ஓங்கு சீரொற்றி ஊருடையுயிரே. கண்ணிலே தண்ணீர் அரும்புகிறது, துளிக்கும் கண், இன்னும் கொஞ்சம்னா அருவி பொங்கும். சோர்வுற நெஞ்சம், உங்களை துணை என்று நம்பி வந்தேனே, காத்துல பஞ்சு பறக்கிற மாதிரி வழிக்குள் பஞ்சு அது மாதிரி வருகிறேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்களே, அழிக்கும் தன்மை உடையவர் என்று நான் சொல்லி உங்களை நினைத்து கொண்டிருக்க அலைய விடுகிறீர்களே ஐயா என்று திருப்பி கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார். இது ஒற்றியூரிலே பாடியது. அப்பவே சொன்னேன், திருவருட் வேட்கையிலே தாய்க்கும் இனிதாகும் உன் தாழ் மலர் என்றும் அதுல முருகனை பாடினார். அடுத்தது எழுத்தறியும் பெருமான் மாலை. இந்த கடம்பக்கநாதர் வரலாறு புராணம் எல்லாம் எல்லோரும் படிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர் தல புராணத்தை படிக்கும் பொழுது இறைவன் திருவிளையாடல் தெரியும். இவருக்கு எழுத்தறியும் பெருமான் என்று பெயர். நான் நேரம் கருதி அதில் போகவில்லை. அதுல அழகாக சொல்கிறார், நன்னெறி சேர் அன்பர் தமை நாடிடவும் நின் புகழின் செந்நெறியை சேர்ந்திடவும் செய்தாய், எனக்குனக்கு முன்னறியேன் பின்னறியேன் உடனேன் கைமாறிங்கென்னறியேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே. தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது. எழுத்தறி நாதருக்காக நன்னெறி சேர் அன்பர் தமை நாடிடவும், அடியார் கூட்டத்திலே சேர வேண்டும். அவர் சொல்வார் அல்லவா நம் மாணிக்க வாசகர், அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று தில்லை பதிகத்திலே. இவர் நன்னெறி சேர் அன்பர் தமை நாடிடவும் நின் புகழின் செந்நெறியை சேர்ந்திடவும் செய்தாய், எனக்குனக்கு முன்னறியேன். எனக்கு செய்தாய், நீ முன் செய்தது எனக்கு தெரியாது, பின் செய்ய போவதும் தெரியாது, ஆனால் நல்லதே செய்து கொண்டிருக்கிறாய் என்பது மட்டும் தெரியும். இந்த மூடனேன் என்ன கைமாறு செய்வேன்? இதை பார்க்கும்போது மாணிக்க வாசகர் சொல்வார், தந்தது உந்தனை கொண்டது என்றனை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பான் என்று. அந்த மாதிரி கடவுள் நமக்கு செய்வாரே தவிர அவர் நம்மை எதிர்பார்ப்பது குறைவு. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லோரும் என் அடியாராக திருவடியை தொட்டால் உங்களை என் காலில் வைத்துக் கொண்டு இந்த நல்வினை தீவினை எல்லாத்தையும் மாற்றி விடுகிறேன் என்று நெஞ்சுக்கு சொல்லுவார். மன்றினிடை நடம் செய் மாணிக்க மாமலையை வென்றி மழுக்கை உடைய வித்தகனே என்றென்று கன்றின் அயர்ந்தழும் என் கண்ணீர் துடைத்தருள என்று வருவாய் எழுத்தறியும் பெருமானே. தாயை காணாது கன்று அழுகிறது. கண்ணிலே வரும் தண்ணீரை யார் துடைப்பது? தாய்தான். நீ மன்றிலே நடம் செய்து கொண்டு இருக்கிற மாணிக்க மாமலை ரத்த சபாபதி, கையிலே ஒரு மழுக்கை உடையவனாக இருக்கிறாய். இத்தகனே உன்னை பாடி பாடி அழுகிறேன், என்று வருவாய் என்று கேட்டார். ஆனால்
அவர் வருவாரா இல்லையா என்று இல்லாமல் தன் நெஞ்சோடு பேச ஆரம்பித்து விட்டார். நெஞ்சுக்கு சொல்கிறார், நம்பு நெஞ்சமே நன்மை எய்துமால் அம்புயன் புகழ் அண்ணல் ஒற்றியூர் பம்பு சீர்படம் பக்கன் பொன்னலார் தம்புறம் சுட தம்பிரானையே. தம்பிரானையே நம்பு நெஞ்சே, நல்லது கிடைக்கும். அம்புயன் புகழ், அங்கே பிரமன் இவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகிறார். ஒற்றியூர் பம்பு சீர் படம்பக்க நாதர் இருக்கிறார். அருளாளர்கள் தம் நெஞ்சுக்கு சொல்வது போல அடியார்களுக்கு அறிவுரையும் அறவுரையும் புகர்வார்கள். சம்பந்தர் சொல்வாரே, நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும் சாய் காட்டும் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. திரு அங்கமாலையிலே திருநாவுக்கரசர் நெஞ்சே நீ நினையாய் நிமிர்க்கும் சடை நின்மலனை மஞ்சாடு மலை மங்கை வளாளனை நெஞ்சே நீ நினையாய் என்கிறார். அப்படியே ஒற்றியூரிலே திருப்புகழ் விலாசம் என்ற பாடல். இங்கேயும் தந்தையை பற்றித்தான். துங்க வெண் பொடி அணிந்து நின் கோயில் தொழும்பு செய்து நின் துணை பதம் ஏத்தி செங்கண் மாலையன் தேடியோ காணா செல்வனின் அருள் சேர்குவதென்றோ எங்கள் உள்ளுவந்தூரிய அமுதே இன்பமே இமையான் மகட்கரசே திங்கள் தங்கிய சடை உடை மருந்தே திகழும் ஒற்றியூர் சிவபெருமானே. எங்கள் அமுதம் என்று சேந்தனார் சொன்னார். அவருடைய அந்த அமுதத்தின் தோற்றத்தை சொல்கிறார் திருவொற்றியூர் திருப்புகழிலே. திருப்புகழ் விலாசம். அப்படியே இந்த அடையாள திருத்தாண்டகம் என்ற அப்பர் பாடியது போல துங்க வெண்பொடி அணிந்து நின் கோயில் தொழும்பு செய்து நின் துணைப்பதம் ஏந்தும் அடியார்கள் செங்கண்மால் அயன் தேடியும் காணா செல்வனின் அருள் சேர்குவது என்றோ எங்கள் உள்ளுவந்து ஊறிய அமுதே இன்பமே இமவான் மகட்கு அரசே திங்கள் தங்கிய சடை உடை மருந்தே என்று சொன்னார். இறைவன் துணை, வேறு யாரும் துணை இல்லை. கண்ணனோடு அயன் காண்பரும் சுடரே கந்தன் என்னும் ஒரு கனி தரும் தருவே எண்ணமே தரும் அன்பர்தோ துணையே இளங்கும் திவ்ய எண்குணப் பொருளே அண்ணலே திரு ஆலங்காட்டுரையும் அம்மை அப்பனே அடியனேன் தன்னை திண்ணமே அடித்தொழும்பனாய் செய்வாய் திகழும் ஒற்றியூர் சிவபெருமானே. கண்ணனோடு அயன் காண்பரும் சுடரே என்று சொன்னவர் இவருடைய வழிபடு கடவுள் உபாசனாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு ஒரு வரி வைக்கிறார். கந்தன் என்னும் ஒரு கனி தரும் தரு. கந்தன் என்னும் கனியை கூடிய மரமாக கற்பக தருவாக சிவபெருமான் இருக்கிறார். ஏனென்றால் முருகனை ஆண் பிள்ளை என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்.
சரவண பொய்கையிலே நெட்டிப்புரிகளிலிருந்து சரீர சம்பந்தம் இல்லாமல் வந்தவன். அம்மை முதலிலே ஒன்றும் செய்யவில்லை. 6 பொறிகளிலிருந்து வந்தவன் முருகன். அதனால் அவரை ஆண் பிள்ளை என்பார் வாரியார். அந்த கந்தன் என்னும் கனி தரும் தரு எண்ணமே தரும் அன்பர்தம் துணையே. தன்னுடைய மனம், மொழி, மெய் என்ப எல்லாவற்றையும் இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அதை சமர்ப்பித்த அன்பர்களுடைய துணையாக விளங்குபவன் நம்முடைய சிவபெருமான். இளங்கும் திவ்ய எண்குணப் பொருளே. எண்குணத்தான் கோளில் பொறியில் குணவிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அண்ணலே திரு ஆலங்காட்டு உரையும் அம்மை அப்பனே. இங்கே ஒரு அழகான கதையை புகுத்தி விட்டார். அண்ணலே திரு ஆலங்காட்டிலே யார் உரைகிறார்கள் என்றால் அம்மையான காரைக்கால் அம்மையார். அப்பா என்று அவள் கூப்பிட இவர் அம்மையே என்று அழைத்தார். இந்த இரண்டையும் இதிலே அழகாக பொருத்தி விட்டார். அடியனேன் தன்னை திண்ணமே அடி தொழும்பனாய் செய்வாயே, என்னையும் அடியனாக்கி செய்வாய் என்று கேட்கிறார். மாணிக்க வாசகர் என்னையும் அடியனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்பதை இங்கே எப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, திரு ஆலங்காடு காரைக்கால் அம்மையார், அங்கு அவருக்கு நடன காட்சி காட்டிய அப்பன் ரத்ன சபாபதி, அங்கு சிதம்பரம் கனக சபை, திண்ணமே அடி தொழும்பனாய் செய்வாயே, கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் திகழும் ஒற்றியூர் சிவபெருமானே. ஒற்றியூர் அரசே, படம்பக்கநாதா என்றெல்லாம் சொல்லாமல் நேரா போனார். திருவடி சரண் புகழ் என்று ஒரு பகுதி ரொம்ப பிடித்தது எனக்கு. 10 பாடல் கொண்ட பதிகம். ஒற்றியூர் தியாகேசரை தந்தை என்று அழைப்பது அல்லாமல் திருவடி சரண் புகுந்தால் அடியார் பெறும் இன்பம் இன்னது என்று அறிய ஒண்ணாது என்கிறார். ஒரே ஒரு பாடல், 10 பாடலையும் பாட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் நேரம் இல்லை. ஏங்கி நோகின்றதெட்டினக்கோ நீ எண்ணி வேண்டியது யாவையும் உனக்கு வாங்கிகுவன் ஒன்றுக்கு மஞ்சேல் மகிழ்ந்து நெஞ்சமே வருதி என்னுடன் ஓங்கி வாழ்வொற்றியூர் இடை அறவும் ஒளிகொள் திங்களும் கங்கையும் சடைவேல் தாங்கி வாழும் நம் தாணுவாம் செல்வ தந்தையாரடி சரண் புகழாமே. கொண்டு கூட்டு பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நெஞ்சமே வருதி என்னுடன் ஒன்றுக்கும் அஞ்சேல் மகிழ்ந்து நெஞ்சமே வா. எதற்கு ஏங்கி நோகின்றாய்? எண்ணி வேண்டியது எதையானாலும் உனக்கு நான் வாங்கி தருகிறேன். இந்த குழந்தைக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி தருவாங்க, நீ வா சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வா, மார்க் வாங்கு, உனக்கு நான் ஏதாவது தரேங்கிற மாதிரி நெஞ்சத்தை அப்படி கூப்பிடுகிறார். யார் அங்கே இருக்கிறார்கள்? ஓங்கிவாழ் ஒற்றியூரில் அறவும் ஒளி கொண்ட திங்களும் கங்கையும் சடைமேல் தாங்கி வாழும் நம் தாணு. சிவனுக்கு தாணு என்று பெயர். சுசீந்தத்திலே தாணு மால் அயப்பெருமான் என்று 3 ஒன்றான வடிவம். தாணு என்றால் தூண். நெருப்பு தூணாக ஓங்கி நின்று மானு அயனும் தேட முடியாது நின்று பிறகு அவர்களுக்கு அருள் செய்து தன்னோடு சேர்த்து கொண்டவன் அந்த தாணு. செல்வ தந்தையார், சாதாரண ஆள் இல்லையே அவரு, செல்வ தந்தையார். நாவுக்கரசர் இவர்கள் எல்லாமே இவரை செல்வன் என்றுதான் சொல்வார்கள். ஏனென்றால் நமக்கு இருப்பதெல்லாம் ஓடக்கூடிய செல்வம். சிவபெருமான் சென்று அடையாத திருவுடையான், அவனிடம் எப்பொழுதும் இருக்கும் வைத்த மாநிதி. இதுவும் நெஞ்சுக்கு கூறும் அறிவுரை. மணிவாசகர் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மால் அயற்கு அறியோய் நீ என்றார். அது பக்குவம் அடைந்த ஆன்மா பாடுவது. இது நெஞ்சை பக்குவப்படுத்துவதற்காக நம்முடைய வள்ளலார் பாடுவது. அடுத்து போலாம்.
ஒவ்வொரு பகுதியாக பார்க்கும் பொழுது அதை விட்டு விட்டு வர மனமில்லை. நமசிவாய நாம சங்கீர்த்தன லஹரி என்று ஒரு பகுதி. லஹரி என்றால் கடல். சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி என்று ஆதிசங்கரர் வடமொழியிலே யாத்துள்ளார். இந்த லஹரி என்பது நம்முடைய சிவபெருமான் திருவொற்றியூரிலே இருக்கிறது. அப்படி ஒரு லஹரி, ஆனந்த வெள்ளம். சொல்லவாவிய தொண்டர்தம் மனத்தில் சுதந்தரம் கொடு துணையை, கல்லவாவிய ஏழையே நெஞ்சமே கரைந்து வந்திட கலந்திடும் களிப்பை, செல்லவாவிய பொழில் திருவொற்றி தேனை, தில்லை சிற்றம்பலத்தாடும் நல்ல வாழ்வினை நான் மறை பொருளை, நமசிவாயத்தை நான் மறவேனே. சொல் அவாவிய தொண்டர்தம் மனத்தில். சுவாமி என்ன பண்ணுகிறார், யார் அவரை பாட வேண்டும், யார் என்ன பண்ணணும் என்று அவர்தான் தீர்மானிக்கிறார். கரடியாக கத்தினாலும் பாட்டு வராதவருக்கு ஒன்னும் செய்ய முடியாது. 16 வயது வரை சும்மா இருந்து விட்டு என்னடா பாடுவேன் என்று சாமியே கேட்டவரிடம், இந்த பித்தன் என்று சொன்னாயே, பித்தா என்று பாடுனா, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று அவரால் பாட முடியும் என்றால் அதற்கு காரணம் தொண்டர் தன் மனத்தில் துணையாக நிற்கிறவர். கல் அவாவிய ஏழையேன் நெஞ்சமே கரைந்து வந்திட கலந்திடும் களிப்பை, செல்லவாவிய பொழில் திருவொற்றித்தேன். திருவொற்றியூர் பூரா அப்பொழுதெல்லாம் சோலைகளும் பொழில்களும் இருந்தன. அந்த திருவொற்றியூர் தேனாக இருக்கிறார். தில்லை சிற்றம்பலத்தாடும் நல்ல வாழ்வினை நான் மறை பொருளை, நமசிவாயத்தை நான் மறவேனே. எப்பொழுதுமே அவர் எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னன்னா, மற்றுப்பற்றனே என்று அவர் பாடும் பொழுது, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்றார். என்னுடைய அவருக்கு அப்படி மறக்க மாட்டார், மறந்தாலும் சொல்லு. இவர் அப்படி இல்லை. நான் மறை பொருளை நமசிவாயத்தை நான் மறவேனே என்கிறார். அடுத்து, பெற்ற தாயினை மகமறந்தாலோ, பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலோ, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலோ, உயிரை வேடிய உடல் மறந்தாலோ, கற்ற நெஞ்சோ கலை மறந்தாலோ, கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலோ, நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கோ நமசிவாயத்தை நான் மறவேனே. வள்ளலார் நமசிவாயத்தை நான் மறவேனே என்றார். அருட்கொடை பெற்று அரணார் பாடப்பணித்த நம்பியாரூரர், மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமசிவாயவே. எப்படி வேண்டாம் என்பதை வேண்டும் என்றாரோ, இங்கு நான் நமசிவாயத்தை மறக்க மாட்டேன் என்று அவருக்கு இவர் சொல்கிறார். அடுத்து புண்ணிய விளக்கம் என்று வள்ளலாருடைய பகுதி. இத்தனையும் எந்தை எந்தாய் என் சுற்றம் முற்றும்
எமக்கு அமுதாகும் எம்பிரான் என்ற சேந்தனார் வரிகளை அடியொட்டியே போகின்றன. ஒரு ஆசான் தன்னை போன்று ஆக விழையும் மாணாக்கர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வார். இதையெல்லாம் படிடா, நல்லா வந்துடும், எக்ஸாம்ல இதெல்லாம் கேள்வி வரும், இந்த மாதிரி பதில் சொல்லு, அப்படியெல்லாம் சொல்வது வாழ்க்கையில் நடைமுறை. ஆனால் அருளாளர்கள் சொல்வது கொஞ்சம் சற்று வித்தியாசம். பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பகிர்ந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும். இவர் அடியார்களுடைய அடிநாயேன் என்று சொன்னார். வள்ளலார் சொல்கிறார், கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சே என் மேலானை கண்டாய் தேடற்கினிய சீரழிக்கும் சிவாய நம என்றிடு நீரே. வள்ளல் பெருமான் திருநீர் அணிந்து அவருடைய வாழ்க்கை காலத்திலே அந்த உடை அவர் அணிந்த பிறகு பார்த்ததில்லை. ஆனால் திருநீர் இடு என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் கடந்த நிலையில் அது வேண்டாம் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியாது, சிவச்சின்னம் அணியவில்லை. ஆனால் இந்த திருநீற்று பதிகம் போல எழுதியிருக்கிறார், பக்குவப்படுத்துகிறார் நம்மை. நமசிவாயத்தை நான் மறவேனே என்று சொன்னார். சிவாய நம என்று தீரிடு என்கிறார். நமசிவாய ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நம. படிப்படியாக சோபான மார்க்கம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு படியாக ஏறி மெதுவாக இறையிடத்தை கலப்பது. அதிலே ஒரு பாடல், அதே சிவாய நம என்று திருநீரிடு என்று. நோயை அறுக்கும் பெருமருந்தை நோக்கற்கரிய நுண்மைதனை தூய விடை மேல் வருணம் சொந்த துணையை தோற்றுவிக்கும் ஆயவினையால் நெஞ்சே நீ அஞ்சல் கண்டாய் என் மேலானு கண்டாய் சேய அயன்மால் நாட அரிதாம் சிவாய நம என்றிடு நீரே. நோயை அறுக்குங்கிறார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு என்று திருநீற்று பதிகத்திலே வரும் அத்தனை கருத்தும் இதிலேயும் இருக்கிறது. ஆனால் இது மிகவும் எளிமை. உள்ளத்தெழுந்த மகிழ்வை நமக்கு உற்ற துணையை உள் உறவை கொள்ள கிடையா மாணிக்க கொழுந்தை விடைமேல் கூட்டுவிக்க அள்ளல் துயரால் நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேலானை கண்டாய் தெள்ள கடலான் புகழ்ந்து ஏத்தும் சிவாய நம என்று இடு திருநீரே. அப்பர் பெருமான் இந்த சிவாய நம என்பதை திருப்பாதிரி புலியூரில் பாடியிருக்கிறார். கருவாய் கிடந்து உன் கழலே நினையோ கருத்துடையே உருவாய் கிடந்து உன் நாமமே பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம சிவாய நம சிவாய நம என நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. தெள்ளக்கடலான் என்றால் மால், திருமாலே புகழ்ந்து ஏத்துகிறாராம் சிவாய நம. அந்த சிவாய நம திருநீரிடு என்று
சிவாய நம என்றிடு திருநீரே என்று 10 பாடல்கள். அடுத்தது நற்றுணை விளக்கம். இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு துணை சிவபெருமான் தான் என்று திருப்பி திருப்பி சொன்னவர் நற்றுணை விளக்கம் கூறுகிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்து அடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிலுள் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமசிவாயவே என்பது அப்பர் பெருமான் அருளிய நமசிவாய திருப்பதிகம். இங்கே அந்த நற்றுணை ஆகும் நமசிவாயத்தை நினைந்திருக்கும் நம்முடைய வள்ளலார் பெருமான் பாடுகிறார். எஞ்ச வேண்டிய புலப்பகையால் இடர் கொண்டு ஓய்ந்தனை எண்ணினும் இனனி அஞ்ச வேண்டியதென்னை என் நெஞ்சே அஞ்சல் அஞ்சல் காணருமறை நான்கும் விஞ்ச வேண்டியோ மாலவன் மலரோன் விளங்க வேண்டியோ மிடத்தின் கண்ணமுதா நஞ்சை வேண்டிய நாதன் தன்னாமம் நமசிவாயம் காண் நாதன் தன்னாமம் நமசிவாயம் காண் நாம் பெரு துணையே. அஞ்சாதே, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என் நெஞ்சமே. அஞ்சல் அஞ்சல் காண் அருமறை நான்கும் இஞ்ச வேண்டியும் மாலவன் மலரோன் விளங்க வேண்டியும். நாம் இவையெல்லாம் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இறைவனை கும்பிட்டார்கள். ஆனால் மிடற்றின் கண் அமுதாக நஞ்சை வேண்டிய நாதன், அவனுக்கு அந்த நஞ்சு உண்டு என்னாக போகிறது? கழுத்திலே நீலகண்டன் என்று பெயர் வந்ததுதான் மிச்சம். அந்த நமசிவாயம் காண் நாம் பெரும் துணையே என்று அடுத்த பாட்டிலே ஒரு வாழ்க்கையின் நிலையாவை பற்றி சொல்கிறார். ரொம்ப ஒரு சிம்பிள், அதே சமயம் மனத்திலே தைக்கும் வண்ணம். ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி அவ்வைய கூற்றுவல் வெகுண்டிடில் என்றே வாடுகின்றனை அஞ்சேல் நெஞ்சே மார்க்கண்டேயர் தௌமாண்பறிந்திலையோ நாடுகின்றவர் நாதன் தன்னாமம் நமசிவாயம் காண் நாம் பெரும் துணையே. காலையிலே கதிரவன் உதிக்கிறான், மாலையிலே மறைகின்றான். ஒவ்வொரு நாளும் அவன் பின்னாலே ஓடுகின்றன, அவற்றுக்கு வீடுகின்றன என்றால் வீடு பேறு பெற்றது போல. ஆனால் நமக்கு என்ன செய்வது? அந்த வெய்ய கூற்றுவன் வந்து கோபத்தோடு வருவானே என்று மனம் பயப்படுகிறதாம். சொல்கிறார், மார்க்கண்டேயர் தம் மாண்பு அறிந்திலையோ வாடுகின்றனை அஞ்சேல் நெஞ்சே மார்க்கண்டேயர் தம் மாண்பறிந்திலையோ நாடுகின்றவர் நாதன் தன்னாமம் நமசிவாயம் காண் நாம் பெரும் துணையே. அப்படியே சிவபெருமானை கட்டிக்கொண்டான் திருக்கடவுரிலே. அந்த திருக்கடவுரிலே மார்க்கண்டேயன் கட்டிக்கொண்டவன் கால் வந்து பாசத்தை சுவாமி மீதும் படும்படி வீசிவிட்டார். ஒரு சிலிர்ப்பு சிலித்தவர் அந்த காலனுக்கே காலனாகி காலகாலேஸ்வரர் ஆகிறார் திருக்கடவுரிலே. அம்பாள் அபிராமி ஆனந்தவல்லி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அவள் இறக்கப்பட்டு இவனை இப்படி விட்டுவிடுங்கள் பாவம் என்று சொல்லி திருப்பைனியிலே உயிர் பிச்சை கொடுத்ததாக நம்முடைய புராண வரலாறு. கோவிலுக்கு போனால் புராண வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்கடவுர்ல திருக்கடவுர் பக்கத்திலே 3
கல் தொலைவிலே மார்க்கண்டேயர் காசியிலிருந்து கங்கையை கொண்டு வந்த கிணறு இருக்கிறது. இன்று கூட அந்த கிணற்றில் இருந்துதான் சுவாமிக்கு திருமஞ்சனத்துக்கு தண்ணீர் கொண்டு வருகிறது. அங்கே திருக்கடவுர் மயானம் 4 மயானம் இருக்கிறது. அதிலே அது ஒரு மயானம். நாலூர் மயானம், திருக்கடவுர் மயானம், 2 மயானம் எனக்கு ஞாபகம் வரவில்லை. பிரம்மன் சிரத்தை ஒரு யுகத்திலே குளித்து இறைவன் நல்லாக குளித்து விட்டு உடுவிநாதராக இருப்பார். அப்பொழுது அந்த நமசிவாயம் நாடுகின்ற துணை எப்பொழுதும் நமசிவாயம். உதாரணம் சொல்கிறார், மார்க்கண்டேயனுக்கு அப்படி ஒரு சிரஞ்சீவி பதவி கிடைத்ததற்கு காரணம் நமசிவாயம் துணையாக நின்றதுதான் என்று. அடியார் அல்லவா, சேந்தனார் போல யார் யார் அடியார் என்று இவர் குறிப்பிட்டு வைக்கிறார். அடியார் அல்லாதாரை என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்திலே அது மிகவும் பெரிய பிரச்சனை. சைவனாக இருப்பவன் திருநீரிட்டுக் கொண்டாலும் திருச்சின்னம் அணிந்து கொண்டாலும் அவரை ஒரு மாதிரி பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். வள்ளலார் அன்றே சொல்லிவிட்டார், இதுவும் அப்படித்தான். முத்தி நீரிடார் உன் கையால் தொடினும் முள் அறுத்தல் போல் முனிவுடன் நடுங்க. நெத்தியிலே திருநீர் இடாதவர்கள் உங்களை தொட்டால் முள்ளு குத்தினது போல நகர்ந்து விடுங்கள் என்று சொல்கிறார். பத்தி நீரிடும் பக்தர்கள் காலால் பாய்துதைக்கினும் பரிந்து அதை மகிழ்க. பக்தர்கள், நீரிட்ட பக்தர்கள் கோபத்தோடு உங்களை அப்படி செய்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல், அவர் நம்ம உதைத்தாரே இந்த திருவடி பெருமை என்று நினைத்து மகிழ வேண்டுமா? புத்தி இது காண் என்னுடைய உடம்பே போற்றலார் புறம் பொடிபட நகைத்த சக்தி வேர்கர தனையனை மகிழ்வோம் தன்னை நாம் என்றும் சார்ந்திடற் பொருட்டே. சிவச்சின்னங்களை அணியாதவர்கள் உங்களை தொட்டால் அதை நீங்க தவிர்த்து விடுங்கள். சிவச்சின்னங்களை அந்த அடியார்கள் உதைத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு புண்ணியம் பண்ண வேண்டும். இதுதான் நல்ல புத்தி. உடம்புக்கு சொல்கிறார், போற்றலார் புறம் பொடியாக நகைத்தவன் அப்பொழுது நகைத்தான். சக்திவேர் கர தனையனை மகிழ்வோம். இவருக்கு முருக பக்தி என்று சொல்லி முருகனை கொண்டு வருகிறார். தன்னை நாம் என்றும் சார்ந்திடற் பொருட்டே என்று சொல்கிறார். அடுத்து வழிமொழி விண்ணப்பம். கண்ணுள் மாமணியே அருட்கரும்பே கற்ற நெஞ்சகம் கனிந்திடும் கனியே என்னுள் உட்படா இன்பமே என்றெந்தெந்தை நின்றனை ஏத்திலேன் எனினும் மண்ணுள் பற்றியான் வழி வழி அடியேன் மாயமின்றுதுன் மனம் அறிந்ததுவே திண்ணம் ஈந்தருள் ஒற்றியூர் அரசே இல்லையம்பலம் திகழ் ஒளி விளக்கே. ஒளி விளக்குதான் இவருடைய சத்திய ஞான சபையிலே இன்றும் அவர் ஏற்றி வைப்பதற்காக இணைந்து கொண்டிருக்கிறது. 7 திரை விலகி சோதி வடிவத்தை காண்பிப்பது இறைவன் அருவாக இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு. ஆனால் உருவம் வேண்டும், அருவும் வேண்டும். நம்முடைய படித்தரம் அப்படி. எப்படி பாடுகிறார்? கண்ணுள் மாமணி அருளான கரும்பு கற்ற நெஞ்சகம் கனிந்திடும் கனி எண்ணுள் உட்படா இன்பம். சொல்ல யாரு சொல்ல முடியும்? இந்த இன்பத்தை சொன்னால் புரியாது. ஒரு இனிப்பை சாப்பிடுகிறோம், இனிப்பாக இருக்க நாம் சொன்னா பக்கத்துல இருவருக்கு புரியாது. அவரும் அந்த இனிப்பை சாப்பிட்டு சுவைத்து சொல்ல வேண்டும். படத்தை பார்த்து இது இனிப்பாக இருக்கும் என்று மைசூர் பாகு என்று சொல்லிவிட்டால் அது இனிப்பு நம்ம வாயில வராது, அனுபவிக்க வேண்டும். அதற்கு சொல்கிறார், உன்னை நான் ஏத்தவில்லை, புகழவில்லை, மண்ணுள் மற்றியான் வழி வழி அடியேன். எத்தனையோ நாளாக அடியேனாக இருந்ததால் இந்த பிறவி எனக்கு இப்படி வாய்த்தது.
உன்னுடைய மனம் இது தெரிந்ததுதானே, எனக்கு உன்னுடைய மாயத்தை மாற்றி உன்னுடைய அருளை தர வேண்டும் என்று சொல்லி, ஒற்றியூர் அரசே என்று சொல்லி தில்லை அம்பலம் திகழ் ஒளி விளக்கே என்றால், அவர்கள் இருந்த முதல்ல இருந்த மருதூர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருந்தது. பின்னாளிலே தான் அவர்கள் ஒற்றியூருக்கு வந்தார்கள். அதனால் 2 ஊரையும் மனக்கண்ணிலே பார்த்து பார்த்து பாடுகிறார், முன்பே நான் சொன்ன மாதிரி. அடுத்தது, தாய்க்கும் தந்தைக்கும் நிகரும் இங்கிரு தாள் சார்ந்த மேலவர் தம்மை தொழுதேத்தா நாய்க்கும் நாயனும் பாவியேன் பிழையை நாடி நல்லருள் நல்கிடாதிருந்தால் ஏக்குமால் நிறக்காலம் வந்திடும் பொழுது என் கொலாம் இந்த எண்ணம் என் மனத்தை தீக்குதன் செய்வேன் ஒற்றியம் சிவனே தில்லையம்பல திகழ் ஒளி விளக்கே. இப்படி ஒளி விளக்காக பாடிக்கொண்டிருந்தவர் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும் என்பது போல சொல்கிறார். கண்ணப்பா என்னும் காலத்தி அப்பா உன் வண்ணப்பால் வேண்டும் மரலை பால் வாரிதியை உன்னப்பா என்றுரைத்த ஒற்றியப்பா வந்தருள் எண்ணப்பா என்று அழும் இவ்வேடை முகம் பாராயோ. கண்ணப்பான்னு காலத்தியப்பர் சொன்னாராம். நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்று பெரிய புராணம் கூறும். அப்படி அவருக்கு சொன்னாய். அதற்கு முன்னால் வண்ணப்பால் வேண்டும் மதலை, இந்த பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் ஏந்த பிரான் என்ற வார்த்தையை வைக்கிறார். வண்ணப்பால் வேண்டும் மதலை பால் வாரதியை உன்னப்பா உண்ணு அப்பா என்று என்றுரைத்த ஒற்றியப்பா வந்து அருள் எண்ணப்பா என்ன பார்த்து அருள் கொடுப்பான்னு கேட்கிறேனே வேழை முகம் பாராயும். என்ன அழகான சந்தம் வார்த்தைகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது அருட்பாதான். இறுதியாக மாணிக்க வாசகர் கடவுளிடம் சொல்வது, இந்த பாடலை ஒரு திரைப்படத்தில் கதாநாயகி நடனம் ஆடுவது போல அமைந்திருந்தார்கள். நல்ல அழகான ராகம். ஆனால் கருத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த முதல் வரியை வைத்துக் கொண்டு மாற்றிவிட்டார்கள். எங்க அப்பா ஒரு சொன்னார், வள்ளலாரோட பாட்டுகள் இப்படியா சொன்ன வார்த்தையை நான் சொல்லவில்லை. நான் இப்பொழுது இந்த படிக்கும்போது அழுகை வந்தது. நான் அந்த திரைப்பட ராகத்திலே பாடினாலும் அந்த உள்ளே இருக்கும் உணர்ச்சி வள்ளலாருடைய. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தோ பொருத்தமோ. இறைவா எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ, எந்த இதனை பெருக என்று நான் இன்று சொல்லவோ. சின்ன வயதில் என்னை ஆண்ட திறத்தை நினைக்குதே, சிந்தை நினைக்க கண்ணீர் பெருகி உடம்பை நனைக்குதே. சிவனே தனியல் மேல் நீ வைத்த தயவு தாய்க்கும் இல்லையே, தகுமைந்தொழிலும் வேண்டும் தோறும் தருதல் வல்லையே. வினவோ எனக்கென் உயிரை பார்க்க மிகவும் நல்லையே. மிகவும் நான் செய்
குற்றம் குறித்து விடுவாய் அல்லையே. அப்பா நின்னை அன்றி எங்கும் அணைப்பார் இல்லையே. அந்தோ நின்னை அன்றி எங்கோ அருள்வார் இல்லையே. எப்பால் அவர்க்கும் நின்னை அன்றி இறைவை இல்லையே. எனக்கும் நின்மேல் அன்றி உலகில் இச்சை இல்லையே. வள்ளால் உன்னை பாட பாட வாய் பழக்குதே. வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணக்குதே. எள்ளாதுனது புகழை கேட்க செவி நயக்குதே. எந்தாய் தயவை எண்ணும் தோறும் உள்ளம் வியக்குதே. சேந்தனார் பாடிய அந்த திருப்பல்லாண்டுக்கு முழுக்க முழுக்க ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்தவர் வள்ளலார். இக்காலத்தில் சமரச சன்மார்க்கம் என்று அவர் ஒளி வழிபாட்டை செய்தாலும் எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் என்று இறையை அவர் வழிபட்ட விதம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பாடம். பூவோ நீரோ ஒன்றும் வேண்டாம், பாமாலை போதும் என்று அத்தனை பாடல்கள். எனக்கு நான் ஒரு 30 பாடல்களைத்தான் எடுத்து சொன்னேன். ஆனால் இதன் மூலமாக நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டேன். இறைவன் அருளால் எல்லோரும் நடத்தும் இந்த வேள்வியிலே அந்த கடல்லே மணல் தூவின அணில் போல நானும் ஏதோ பேசி, அது நல்லதா கெட்டதா என்றே தெரியாமல் பேசி என்னுடைய உரையை சந்தோஷமாக நான் செய்து விட்டேன். மற்றவருக்கு புரிந்ததோ இல்லையோ, இறைவன் அருளால் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.